டிஎம்கே ஃபைல்ஸ் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் குறித்து பட்டியலை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவலை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஏப்ரல் 14ஆம் தேதி திமுக அமைச்சர்களின் சொத்து பட்டியல் வெளியிடப்படும் என முன்னரே அறிவித்திருந்தார். அதன்படி திமுகவின் பட்டியல் இன்று காலை 10:15 மணிக்கு வெளியிடப்பட்டது. கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை ரஃபேல் வாட்ச் ராமகிருஷ்ணனிடமிருந்து வாங்கியதாகவும், மார்ச் மாதம் வாங்கப்பட்ட இந்த வாட்சை மே மாதத்தில் தான் வாங்கியதாகவும், அதை 2 ஆண்டுகளாக கட்டி வருவதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த வாட்ச் இன்னைக்கு நாளைக்கு நீங்க போய் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்க முடியாத காரணம் வாட்ச் மார்க்கெட்ல இல்ல. மேலும் அயராது உழைக்கும் மக்களின் பணமும் விவசாயிகளின் பணமும் இவர்கள் செய்யும் ஊழலில்தான் போகிறது என குறிப்பிட்ட அண்ணாமலை அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், ஏவா வேலு, KN நேரு, MP கனிமொழி உள்ளிட்டோர் பட்டியலை வெளியிட்டுள்ளார். அதில் 2039 கோடி ரூபாய் உதயநிதி ஊழல்கள் என குறிப்பிட்டு வீடியோவை வெளியிட்டுள்ளார். மேலும் துபாயை சேர்ந்த நோபல் ஸ்டீல்ஸ் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் பங்குதாரராக உள்ளதாக கூறி அண்ணாமலை பரபரப்பை கிளப்பியுள்ளார். பின்னர் பேசிய அண்ணாமலை உதயநிதி ஸ்டாலின் 2008இல் ரெட் ஜெயின் மூவியை ஆரம்பிக்கும் போது சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு உதயநிதி எந்த வேலையும் செய்யவில்லை என்றும், 2008இலிருந்து 2011 வரை, அதாவது திமுக முந்தைய ஆட்சி காலத்தில் 300 கோடிக்கு படம் எடுத்திருக்கிறார்கள். அதில் அதிகமாக படங்கள் ஃபிளாப் ஆகியிருக்கிறது. அப்படி இருக்கும் போது எங்கிருந்து வந்தது 300 கோடி ரூபாய் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கருப்பு பணம், பினாமி சொத்துக்கள் உள்ள மற்ற நிர்வாகிகளின் வீடியோ அடுத்த பாகத்தில் வரும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.